ஸோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இன்னைக்கு வராரு, அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க கிரியேட் பண்ணணும், நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சாமானிய மனிதர்களுக்கு இருக்கு. அவங்க வந்து எந்த இயக்கத்துக்கூடவும் போக மாட்டாங்க, எந்த ஒரு ஜாதி சங்கத்தோடையும் போக மாட்டாங்க, எந்த ஒரு மத இயக்கங்களோடவும் போக மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து விஜய் அண்ணாவை ஒரு ஆதரவு வளையமா வந்து பாக்குறாங்க. பரந்தூர் விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் விஜய் போனாரு, அங்க இறங்கினாரு, மக்களை கூட பார்க்கல, கீழே கால் வைக்கல, இப்படிலாம் பேசினாலும் ஆட்சியாளர்களே அங்க இன்னும் போகல. அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு பாச போர் மாதிரியே வந்து அங்க போயிட்டு இருந்தது. சோ இவர் ஒன்னு சொல்றதும் அதற்கு வந்து அவர் இன்னொரு கவுண்டர் கொடுக்கறதும் இது ரெண்டுமே இப்படியே போயிடுச்சு. எந்த விஷயத்த திருமாவளவன் கோட்டை விட்டாரோ அதை அன்புமணியும் ராமதாஸ் ஐயாவும் இன்னைக்கு வந்து தெளிவா பயன்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தாவேகாவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. அடுத்த 3 நாளைக்கே அந்த கூட்டம் நடக்க போறதா சொல்றாங்க. இப்ப இந்த சூழல்ல இன்னொரு விஷயத்த வந்து வெளியில சோசியல் மீடியால அதிகமா பார்க்க முடியுது. அதாவது விஜய் வந்து அடுத்த படத்துக்கான கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நெல்சன்லாம் வந்து அவரை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அரசியலில் முழு நேரமாக கவனம் செலுத்துறதை விட சினிமாவில் படங்களும் நடிக்க போறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த வெளியில பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? இது நல்ல கதையா இருக்கு கேட்கறதுக்கு, இது நல்ல கதையா இருக்கு. பட் ஆனால் அவர் ஒரு விஷயத்துல கமிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதுல இருந்து பின்வாங்கக்கூடிய ஆள் கிடையாது விஜய் அண்ணா. ஸோ மேபி ஏதாவது சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், சில ஈவெண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்க கதைக்கு தேவைப்படுற சில விஷயங்களுக்கோ பேசுறதுக்கான ஒரு மீட்டிங்காக இருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் அஃபிஷியலாக வந்து வந்தால் தான் நம்ம பேச முடியும். ஸோ ஏதோ ஒரு காசிப்ஸ் மாதிரி வந்து கிளம்புற விஷயம். நிறைய பேர் சொல்றாங்க 70 வருது, 69 லாஸ்ட்ல 70 வருது, அதுக்கான ஷூட்டிங்கும் சேர்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. மேபி வந்தா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தான். ஸோ இதுல வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அவர் ஒரு விஷயத்துல ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்காரு. நான் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கேன், அந்த ப்ரொஃபஷன்ல இருந்துட்டு நான் இதுல 2 படகுல வந்து நான் சவாரி செய்யற ஆள் கிடையாது. வந்தா ஒரு படகுல மட்டும்தான் தெளிவா இலக்கு நோக்கி போவேன்னு சொல்றாரு. ஸோ அந்த இலக்கு நோக்கி தான் அவர் பயணிக்க போறான்றதை தெளிவுபடுத்தலாம். நம்ம இந்த காசிப்ஸ்க்குலாம் நம்ம பெருசா முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. அதே நேரத்தில் இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். பிஜேபியோட கூட்டணி இல்லை, திமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிளாரிஃபை பண்றாரு. வக்பு சட்டத்துல அந்த சட்ட போராட்டத்தையும் டிவிகே வந்து ரொம்ப தீவிரம் காட்டுற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வேணும், அதை எந்த வகையிலும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்காங்களா? இல்ல, கட்சியா வந்து அவங்க தொடங்கின காலகட்டத்திலிருந்து இது பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ விஜய் அவர்களுடைய பின்புலம், அவர் என்ன மதம் அப்படின்றத ஒட்டி இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அவர் புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து கட்டமைப்புகள் நிறைய வந்து வலுக்குது. ஆனா வந்து பெருவாரியா இந்த மதம் ஜாதி இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் மனதுல வந்து அது பதியல. பொதுமக்கள் மனதுல இருக்கிறது புதுசா ஒரு சக்தி வந்து இங்க அரசியல்ல வருது, அது நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய தலைமைகள் இல்லாம இன்னைக்கு ஒரு கட்சி மட்டும் ஒரு மோனோபொலி பண்ண மாதிரி, திமுக மட்டும் ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா அமைச்ச மாதிரி ஒரு கட்டமைப்பை காட்டுற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அந்த கட்டமைப்பை உடைச்சி அந்த ஆளுங்கட்சியுடைய குறைகளை சுட்டி பேசுறதுக்கும் அந்த ஆளுங்கட்சியை மாத்துறதுக்கும் இன்னைக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு இருக்கு. இல்லைனாலும் தனியார்னாலும் அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு வீட்லயுமே நம்மளால பேச முடியும். வீடுகளில் நம்ம பேசுறோம், நம்ம வந்து வெளியே வந்து பப்ளிக் சர்வே எடுக்கணுன்றதுல நம்ம வீடுகளில் பேசினாலுமே நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, அவங்க எதை நம்பி நம்ம ஒரு வாட்டி ஓட்டு போடுறாங்க, நம்ம சொல்லி போடுறாங்களா இல்லை அவங்க நம்மள வந்து ஓட்டு போட சொல்லி சொல்றாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க இந்த ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வியில வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வரக்கூடிய பதில்களே நம்மளுக்கு வந்து பப்ளிக்கோட ஒப்பீனியனை தான் நம்மள எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் இன்னைக்கு வராரு, அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க கிரியேட் பண்ணணும், நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து சாமானிய மனிதர்களுக்கு இருக்கு. இந்த வக்பு சட்டத்துல கண்டிப்பா ஆரம்ப கட்டத்துல இருந்தே தாவேகா வந்து ரொம்ப முனைப்பா வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா பல மாநிலங்கள்ல இந்த சட்டத்தின் மூலமா போராட்டங்கள் கலவரங்களா கூட மாறிச்சு. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்காததுக்கு முக்கிய காரணம் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோ அரசியலோ கிடையாது, இங்க இருக்கக்கூடிய மக்கள் மனநிலை வந்து தெளிவா இருக்காங்க. அந்த மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா தான் விஜய் அண்ணா செயல்படுறாரு. ஸோ அப்படிதான் இந்த வக்பு விஷயத்துல வந்து ஆளும் அரசு இங்க நம்ம பேசுறது இருக்கட்டும், இங்க தீர்மானங்கள் போடுறது இருக்கட்டும், ஆனா சட்ட ரீதியாகவும் பாராளுமன்றத்திலையும் இதற்கான ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிக்கணும், அதற்கு எதிராக நிக்கணும், கடைசி வரைக்கும் நிக்கணும் அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. சோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். இதை எதனால நான் அதை கேட்டேன்னா, பரந்தூருக்கும் விஜய் போயிருந்தாரு, உங்களோட நான் உடன் இருப்பேன், கைவிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. 1000 நாள் போராட்டம் நடக்கும்போது ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அது அவ்வளவுதான் அங்க நடந்துச்சு. அங்க வந்து ஒரு பெரிய சட்ட போராட்டமோ அதுல தொடர் ஃபாலோ அப்போ இல்லை. ஆனா இந்த வக்பு சட்டத்துல ஒரு ஃபாலோ அப் இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய ரிசல்ட்டா பார்க்கும்போது டிவிகேவோடு இன்னைக்கு தேதிக்கு பார்க்கும்போது முதலா ஒரு அரசியல் கட்சி அவங்களோட இணைந்து பயணிக்க ஆரம்பிச்சது வந்து முஸ்தபா அவருடைய முஸ்லீம் லீக் அந்த கட்சி. அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இப்போ எஸ்டிபிஐ வந்து டிவிகேக்கு ஆதரவா நிலைப்பாடுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறிக்கைகளா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும்
டிவிகேவை நோக்கி நகர்ந்து வர மாதிரி தெரியுது. அப்போ அந்த டிவிகேவுக்கான ஒரு கோர் ஓட் பேங்கா மைனாரிட்டிஸை உருவாக்கணுன்ற ஒரு முயற்சி இருக்கா அதுல? இல்ல, இங்க வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க போலரைசேஷன் அப்படி நடக்குது, இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த விஷயத்துல நீங்க பாருங்க, நீங்க சொல்றது வந்து முஸ்தபா அவர் வந்ததா இருக்கட்டும், இல்ல எஸ்டிபிஐ வந்ததா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஆதரவு குரலா ஒலிக்கும் போது அவங்க வந்ததா நம்ம பாக்குறோம். அது வந்து ஒரு இயக்கங்களா வரும்போது நம்மளுக்கு பெருசா தெரியுது. பட் ஆனா பொதுமக்கள், இந்த இயக்கங்கள் சாராத மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க மெஜாரிட்டி இங்க, அவங்க தான் அதிகம். அவங்க வந்து எந்த இயக்கத்துக்கூடவும் போக மாட்டாங்க, எந்த ஒரு ஜாதி சங்கத்தோடையும் போக மாட்டாங்க, எந்த ஒரு மத இயக்கங்களோடவும் போக மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து விஜய் அண்ணாவை ஒரு ஆதரவு வளையமா வந்து பாக்குறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கையா நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க வர்றதுதான் பெருசா பாக்குறோம். இந்த மாதிரி இயக்கங்கள் வர்றதெல்லாம் வந்து தானா வரும். அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுக்கு ஏற்ற ஒரு தலைமை இருக்கு அப்படின்னா, ஒரு வலுவான தலைமை, வெற்றி தலைமையா இருக்கு அப்படின்னா, அந்த பக்கம் வர்றதுக்கு இயக்கங்கள் தாராளமா நம்மளுக்கு வந்து கண்கூடா தெரியும். பட் பொதுமக்கள் போலரைஸ் ஆகும்போது அது நம்மளுக்கு தெரியாது. நீங்க கேட்டீங்க பரந்தூர்ல வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசா எடுக்கல, பட் ஆனா வக்பு சட்டத்துல எடுக்கிறாங்க அப்படின்னா இது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பரந்தூர் அப்படின்றது நமக்கு பரந்தூர் மாதிரி 100 பிரச்சனை இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனா அங்க அப்படி இல்லை. நீங்க பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் போராட்டங்கள் எடுத்து அதற்கப்புறம் அதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போய் அதை வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும், இங்க ஒரு சுமூகமா அமைதியான நிலை கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட போராட்டம். அதை வந்து கண்டிப்பா உடனடியா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்கும். ஏன்னா பல சட்டங்கள் இந்த மாதிரி சிஏவா இருக்கட்டும், முத்தலாக்கா இருக்கட்டும், எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அதற்கு உடனே ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படின்றது நாடு முழுக்க இது அமலாகக்கூடிய ஒரு சட்டமா போகுது. பரந்தூர் விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம என்னதான் நம்ம பேசினாலும், விஜய் போனாரு, அங்க இறங்கினாரு, மக்களை கூட பார்க்கல, கீழே கால் வைக்கல, இப்படிலாம் பேசினாலும் ஆட்சியாளர்களே அங்க இன்னும் போகல. அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது தெரியும், மக்கள் அதற்கு விருப்பம் இல்லை, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது தெரியும். எதிர்கட்சியா இருக்கும் போது மக்கள் பக்கம் நின்ன திமுக இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் மக்கள் எதெல்லாம் எங்களுக்கு வேணாம், எனக்கு திணிக்காதீங்க, பாஜக செய்யக்கூடிய அதே பாசிசத்தை நீங்களும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செவி கொடுக்க தயாரில்லாதவங்க தான் விஜய் அண்ணா என்ன பண்றாருன்றதை விமர்சிக்கிறாங்க. சோ அவர் வந்து ஒரு பிரச்சனையும் மக்களுக்கான பிரச்சனையா தான் எடுக்கிறாரு. இதுல பாகுபாடு எதுவும் நான் பார்க்கல. ஓகே, இப்போ இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை டாக்டர் ராமதாஸ் அழைப்பு விடுத்து தைலாபுரத்தில் நடக்குது. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அங்கே வரல, ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் வந்திருக்காங்க. அவங்க கட்சியினுடைய மாநாடு நடத்தி ஒரு சில தினங்களுக்குள்ளேயே இப்போ தனியாக ராமதாஸ் தலைமையில் இப்படி ஒரு கூட்டம், அதில் அன்புமணி கலந்துக்கல, பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லும்போது பாமகவில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அடுத்தடுத்து எப்படி போகும்னு பார்க்குறீங்க? ஒரு எலெக்ஷன் இயரை ஃபேஸ் பண்ண போறாங்க, பிஎம்கேக்கு எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது ஒரு மாநாடு நம்ம பார்த்தோம், பாமக சார்பில் நடத்தல, வன்னியர் சங்கம் சார்பாக நடத்துனது, வன்னியர் கொடி தான் அங்கே ஏற்றப்பட்டது. நம்ம அந்த சங்கம் ஒரு மாநாடு நடத்துது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இதற்கு முன்னாடி ஒரு மாநாடு இதே மாதிரி நடந்தது, முழு பௌர்ணமி இளைஞர் மாநாடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி நடந்தப்ப ராமதாஸ் ஐயா பேசினது வந்து பல இளைஞர்களை கொந்தளிக்க வச்சு அதை ஒரு வன்முறையா வந்து கொண்டு போய் முடிக்க வச்சது. அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்க மேல கடும் நடவடிக்கை எடுத்தாங்க, ஐயாவை கைது நடவடிக்கை செய்யற அளவுக்கு போச்சு. ஆனா இந்த வாட்டி நடந்த மாநாட்டுல வந்து அந்த மாதிரி வந்து பெருசா எதையும் பார்க்க முடியல. ஏன்னா அங்க வந்திருந்த மாநாட்டுல இருந்தவங்களே சிலர் சொன்னது என்ன அப்படின்னா, எங்களுக்கே விரக்தியா இருக்கு, ஏன் மாநாட்டுக்கு போகணும்னு தெரியல, என்ன அஜெண்டாவில் நம்ம பேசணும்னு தெரியல. ஏன்னா போனது வன்னியர் சங்க மாநாடு, வன்னியருடைய அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க, அந்த சாதியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வருவாங்க, அந்த பற்றுள்ளவர்கள் வருவாங்க, பல லட்சம் பேர் கூட்டினதான் சொல்றாங்க, 2 லட்சம் பேருக்கு மேல அப்படின்னு சொல்லி அபிஷியலா வருது. பட் ஆனால் அவர் சொல்றாரு 10 லட்சம் பேருக்கு மேல கூட்டினதா, அந்த மாதிரியான ரிப்போர்ட் இல்லை. ஏன்னா வந்து அவர்களுக்குள்ளாரவே பல உடைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அவரே வெளிப்படுறாரு. அந்த ஒரு மாநாட்டில் நடந்த விஷயத்த வந்து அங்க கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல 2 பேர் சேட் பண்றாங்க, அந்த 2 பேருக்குள்ள ஏதோ கான்வர்சேஷன் போது நம்ம மத்த யாருக்கும் அதை பத்தி ஒண்ணுமே புரியல, தலை புரியாம வால் புரியாம ஏன் இதை சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு, எதுவுமே புரியாம வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு பாச போர் மாதிரியே வந்து அங்க போயிட்டு இருந்தது. ஸோ இவர் ஒன்று சொல்றதும் அதற்கு வந்து அவர் இன்னொரு கவுண்டர் கொடுக்கறதும் இது ரெண்டுமே இப்படியே போயிடுச்சு. வழக்கமா ராமதாஸ் ஐயா பேசும்பொழுது அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு நுணுக்கம் இருக்கும், அரசியல் நுணுக்கம் இருக்கும், மக்கள் பிரச்சனைகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். ஆனா சமீபத்துல அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் பாத்தீங்கன்னா வியப்பா இருக்கு. ஏதோ ஒரு பஞ்ச் பேசுற மாதிரி, சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்தாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்துற மாதிரி வந்து தோணுது. அது மேபி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புரியணும்னு பேசுறாரா, இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கே அது புரியணும் அப்படின்னு பேசுறாரா, நானும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் தான், உங்க ஏஜ் கேட்டகரி தான் நானும் அப்படின்னு காட்டிக்க விரும்புறாரா அப்படின்றது தெரியல. அதை அங்கேயே சொன்னாரு, எனக்கு 88 வயசு ஆயிடுச்சு, என் கையை வேணா பிடிச்சி பாருங்க, நான் வயசான மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் போக அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்ட்டு, ஆனா ஒரு யாருக்கும் பெருசா தெரியவே இல்லை, 40 பேர் தான் கலந்து இருக்காங்க. ஸோ எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி. அன்புமணி அவர்களே கலந்துக்கல. இந்த இடத்துல வந்து அங்கதான் வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. பாமக 2ஆக உடைமா அப்படின்றதெல்லாம் பேச்சா போயிட்டு இருக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பாமகவுடைய
இது வரைக்கும் கடந்து வந்த வரலாறை பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி போராட்டங்கள் அறிவிப்பாங்க. அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடா இருக்கட்டும், இல்லைனா மக்கள் பிரச்சனைகளா இருக்கட்டும், எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துவாங்க. அப்படிதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாநாடையும் பிளான் பண்ணி நடத்திருக்காங்க. அந்த மாநாட்டிலே தெளிவா சொல்றாரு, அடுத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம், இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத போராட்டம் இந்த இடஒதுக்கீடு விஷயத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு இந்த விஷயங்களுக்குலாம் இப்ப போராட வேண்டிய முக்கிய காரணம் தேர்தலில் அவங்களுக்கு கூட பார்கெனிங் கெப்பாசிட்டி. எங்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு பாத்துக்குங்க, அதனால எனக்கு இவ்வளவு சீட் கொடுங்க அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி. இன்னொன்னு கூட்டணியை இன்னும் இறுதி செய்யாத ஒரு நிலை. பாமக எப்பவுமே அந்த அவங்களுடைய கூட்டணி அப்படின்றத வந்து கடைசி வரைக்கும் ஓப்பனா வச்சிருக்கும். ஏன்னா அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி பல பேர் பல விதமா சொல்லுவாங்க, பெட்டி மாறும்னு சொல்லுவாங்க, சீட்டுகள் அப்புறம் தொகுதிகள் இதெல்லாமே வரும். பாமகவை பொறுத்தவரைக்கும் அவங்க எங்க ஸ்ட்ராங்கோ அங்கதான் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க, அது எந்த கூட்டணியா இருந்தாலும். ஆனா எத்தனை சீட் அப்படின்றது தான் முடிவாகும், அது எந்த கூட்டணியிலிருந்து முடிவாகும். இன்னைக்கு திமுக பக்கம் பெரியவர் போக விரும்புறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது. ஆனா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அதிமுகவோ என்டிஏவோ ஏதோ ஒரு கூட்டணியில இன்னைக்கு போறாரு அப்படின்னா அங்க பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். எந்த விஷயத்த திருமாவளவன் கோட்டை விட்டாரோ அதை அன்புமணியும் ராமதாஸ் ஐயாவும் இன்னைக்கு வந்து தெளிவா பயன்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி தங்க கட்சிக்கும் தன்னுடைய சாதிய அவங்களுடைய ஓட் பேங்க்குக்கும் எது ஆதரவா நிறைய சீட்டுகளை கிடைக்குமோ அதை வந்து செய்யறது தான் அந்த கூட்டணி அப்படின்ற விஷயத்த ஓப்பனா வச்சுக்கிறது. அதை வந்து அன்புமணி ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் இன்னைக்கு வந்து தெளிவா பண்றாங்க. திருமாவளவன் அதை கோட்டை விட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதன் மூலமா என்டிஏல வந்து போய் பேசும்பொழுது கடந்த முறை பாஜகவுக்கு ஈக்குவலா சீட்டு வாங்கினவங்க இந்த முறை அதை விட அதிகமாக வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா கடந்த மாதிரி 20+ சீட்டு வாங்கினாலும் 5 தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸோ இந்த முறை அதை விட அதிகமாக வாங்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு. 50 சீட்டுகள் வரைக்கும் பாமக வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியும்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எந்த கூட்டணியில் எவ்வளோ பார்கெயின் நடக்குது, எவ்வளோ அது இறுதி செய்யப்படுது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா கடந்த முறை பாஜக கூட்டணியில் அவங்க 18% நாங்கள் வந்து எம்பி சீட்டில் அதிமுக இல்லாமலே வாங்கிட்டோம். இப்போ எங்களுக்கு அந்த 18% அதிமுக வாங்கினது 20%, நாங்கள் அதிமுக ஈக்குவல் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன சீட் கொடுப்பாங்க, கூட்டணிக்குள்ளார யாரெல்லாம் வருவாங்க, யாரெல்லாம் அகாமடேட் பண்ண முடியும், யாருக்கு எவ்வளோ சீட் கொடுக்க முடியும், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பாமக நடந்துட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பாமகவுக்கு டிவிகேவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கு, டிவிகேவுக்கும் பாமக ஒரு ஆப்ஷனாக இருக்குன்ற விஷயங்களும் இப்போ கடந்த சில தினங்களாக பேசப்படுது. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு பார்க்குறீங்க? இல்லை, ஏசியங்கள் நிறைய பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ தேர்தல் கூட்டணி இப்போ சொல்கிறோம் நம்ம வந்து திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, என்டிஏ வந்து அலைன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் ஜனவரி 2026 வரைக்கும் இந்த கூட்டணிகள் எதுவுமே உறுதி இல்லை. எல்லாமே இன்றைக்கு பேசப்படுகிற கூட்டணி தான். நாளைக்கு யார் வெளியே வந்துட்டு நான் வேற கூட்டணியில் இணையிறேன்னு சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம கேள்வியாக தான் வைக்க முடியுமே தவிர நீங்கள் போகக்கூடாதுன்னு யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அது அந்தந்த கட்சிகளுக்கான உரிமை. அதை வந்து ஜனவரி வரைக்குமே நம்ம கொண்டு போவாங்க. யார் ஒரு ஈவெண்ட் இப்போ புதுசாக நடத்தினாலும் அவங்களோட தாவேக்காவை இணைச்சு பேசுறது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா யாரெல்லாம் இப்போ வந்து தங்களுடைய கட்சியோட இருப்பை காட்டிக்கிறாங்களோ அவங்கள தாவேக்கா கிட்ட ஒரு அடியை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர் அணியில இருந்து அவங்களுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. நீங்க கொடுக்கலன்னா நாங்க தாவேக்கா பக்கம் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க எல்லா ஓட் பேங்கையும் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு தனி ஓட் பேங்கை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக தான் 2026 தாவேக்காக இருக்கும். அது 20% இருக்கலாம். சர்வேஸ்லாம் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது. அந்த சர்வேஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஸோ வர்றது வந்து ஷாக்கிங் தான். ஸோ இப்போ அந்த சர்வேஸ்லாம் கூட தாவேக்கா சைட்ல இருந்து ஃபண்ட் பண்ணி எடுக்க வச்ச சர்வேஸ்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா திமுக சைட்ல இருந்து ஃபண்ட் பண்ணி எடுக்கப்பட்ட சர்வே அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமா இருக்கு, நீங்க இப்ப இருக்கிற மாதிரி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தூண்டுதலா திமுக பண்ண வச்சதோ அப்படின்னு ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கு. டிவிகே சைட்ல இருந்தோ இல்ல பொதுவாகவோ எடுக்கப்பட்ட சர்வேவா நீங்க பாக்கல? இல்ல, அந்த சர்வே எடுத்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் நம்ம செக் பண்ணுவோம். இப்ப நாங்களுமே சில சர்வேஸ் எல்லாம் எடுக்கிறோம். பட் ஆனால் அது வந்து அது டைம் வரும்போது நமக்கு கொடுப்போம். ஏன்னா ஒரு பீரியட்ல எந்த மாதிரியான மக்கள் மைண்ட் செட் இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கக்கூடிய சர்வேஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் கேட்டகரியா எந்த மாதிரியான டவுன்ல எடுக்கிறோம், நம்ம சிட்டியில எடுத்தா எந்த மாதிரி இருக்கு, இல்ல இன்டீரியர் வில்லேஜஸ்ல எடுத்தா எந்த மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ எங்க ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சியும் அதை செய்யும். கட்சிக்குள்ளார இதை செய்யறதை தாண்டி கட்சியே வந்து இப்போ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லி ஒரு டீம்லாம் வச்சு பண்றாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏன் இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் தேவைப்படுறாங்க அப்படின்னா கட்சிக்குள்ளார இருக்கிற சர்வே வந்து தலைமைக்கு சரியான சர்வேவா போய் சேராது. தலைமைக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ, தலைமைக்கு எது வெற்றி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குளிர் வைக்கிற மாதிரியான ஒரு சர்வேஸ் தான் வந்து கட்சிக்குள்ளார நடக்கிற சர்வேஸ் கொடுப்பாங்க. பட் ஆனால் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் அவங்க அப்படி இல்லை. ஸோ பே பண்ணக்கூடிய ஒரு டீம் அவங்க வந்து ப்ரொஃபஷனலா என்ன எக்ஸாக்டா ஃபீல்ட்ல இருக்கு அப்படின்றத எடுத்துட்டு வந்து சொல்லக்கூடியது. ஸோ இப்போ உளவுத்துறையுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து அரசுக்கு சொல்லும். உளவுத்துறை என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாக்டா என்ன ப்ராப்ளம் இருக்கு, கவர்மெண்ட் மேல எங்க வந்து மக்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, எந்த இடத்துல இந்த அரசு
அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி டீமா எல்லா கட்சிகளும் 75 வருஷ கட்சி 100 வருஷ கட்சி எல்லா டீமும் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒர்க் பண்றாங்க. சொந்த கட்சியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்புறது அப்படின்றது அப்புறம், பட் அவங்க ஜெனுவனா தான் கொடுக்குறாங்களா அப்படின்றத கிராஸ் சர்வே பண்ணது இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சர்வேஸ்லாம் போயிட்டு இருக்கு. பட் இந்த சர்வே எனக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஸோ போக போக தான் நம்ம பார்க்கணும். இவ்வளவு நாளா வந்து என்டிஎல் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் நேற்று வந்து ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காரு. அமித்ஷா எங்களை கூப்பிட்டு பேசாம இருந்தது ஒரு வருத்தம் தான் அப்படின்னு. அதிமுகவும் இவங்களை இணைச்சுப்பாங்களான்றதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் வந்து டிவிகேவோட நீங்க போனோன்னு ஓபிஎஸ் கிட்ட மாவட்ட செயலாளர்கள் வலியுறுத்தியதா ஒரு தகவல். அது நேச்சுரலா அவர் அப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவரும் இந்த மாதிரி ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டிக்காக தான் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா அந்த ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி தான். இப்போ அவர் என்டிஏல இருக்காரா, பிஜேபி ஏடிஎம்கேவோட அலைன்ஸ்ல இருக்காரான்றதே இன்னும் உறுதி ஆகல. ஏன்னா வந்து டிடி விதிநகரனா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படின்றது பிஜேபியோட எண்ணம். ஏன்னா அப்பதான் ஒரு ஓட் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும், ஒரே மாதிரி போலரைஸ் ஆகும் அப்படின்றது ஒரு எண்ணம். பட் ஆனா வந்து இவங்கெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனா இருக்கு எடப்பாடி சைட்ல இருந்து. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா இவருடைய இருப்புக்கு மிகப்பெரிய ஆபத்து. இவருடைய ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். தனக்கு ஈக்குவலா கூட யாரும் வச்சுக்கல, எல்லாரையுமே வந்து அடிச்சு காலி பண்ணி நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி மேல நிக்கிறவர். அவர் இந்த கூட்டணியில போறதுனால இவங்களை வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா யோசிப்பாரு. பட் அது வந்து நம்ம சீட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற இடத்துல தான் இன்னைக்கு ஏடிஎம்கே இருக்கு. மேபி ஏடிஎம்கே உள்ள போகும்போது இல்ல பிஜேபிக்கு உள்ள போகும்போது அவங்க சில சீட்டுகள்லாம் கேட்பாங்க. அந்த சீட்டுகள்ல கொடுக்கணும் அப்படின்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் கூட ஓப்பனா இருக்குன்னு காட்டுறதுக்கு. பட் ஆனா இந்த ஒரு அறிக்கை எனக்கு பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இவரும் இருக்காரு போல, இன்னும் தமிழ்நாட்டில் தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு இப்பதானே அந்த மாதிரி இருப்பை காட்டுறதுக்கு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு நகைப்பு தன்மையா இருக்கும். பட் ஆனா அதுல நுணுக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை போடுறது மூலமா பல லாபங்கள் அவங்களுக்கு வரும், அது மறைமுகமா வரும். ஸோ அது விஷயமா தான் ஓபிஎஸ் பண்ணதை நான் பாக்குறேன்.